மங்கை உம்மு அனீசா. யார் அந்த உம்மு அனீசா? ஏகத்துவத்தை ஏற்பதற்காக பேரித்த மரத்திலே கட்டி வைத்தவர்களின் மாபகங்கள் அடுக்கப்படுகிறது. அஸ்வத் இப்னு அப்துல் யகூஸ் ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் நிர்வாணப்படுத்தி அந்த பெண்ணின் மார்பகத்தை அறுத்தவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு கொடுத்த வேதனை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் குத்தி இறந்தான் வரலாறு சொல்கிறது. இன்னொரு வீரமங்கை நஹ்தியா. நஹ்தியாவும் அவர்களின் மகள், அடிமை வம்சத்தை சார்ந்தவர்கள். நஹ்தியாவினுடைய மகள். 2 பேர்களும் பெருமானாரை ஏற்றதற்காக கொடுத்த தண்டனை, அப்துத்தார் குடும்பத்தார்கள் கொடுத்த தண்டனை, கொடுமையான தண்டனை. இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அப்துத்தாரை சந்திக்கிறார்கள். அவர்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். விட முடியாது. ஒரு அடிமைக்கு 2 அடிமை, ஆக 2 பேர்களுக்கும் 4 அடிமைகளை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கொடுத்து அவர்களை விடுதலை செய்து கொண்டு வருகிறார்கள். வரலாறு சொல்கிறது, கண் தெரியாத அம்மா பிலால் ரலியல்லாஹு தஆலாவினுடைய தாயார் ஹமாமா. பிலால் ரலியல்லாஹுவினுடைய தாயார் ஹமாமா இஸ்லாத்தை ஏற்றதற்காக உணவே கொடுக்காமல் அறையிலே போட்டு பூட்டி வைத்து 15 நாட்களுக்கு பிறகு திறக்கிறார்கள். கூறிப்போன அந்த கிழவி 15 நாட்களுக்கு பிறகு ஈமானின் வைராக்கியத்தால் அந்த தாய் உயிரோடு இருக்கிறாள். இதை பார்த்து அந்த கிழவிக்கும் தண்டனை கொடுக்கிறார்கள். ஆனபோதிலும் கூட ஈமானை விடவில்லை. வரலாறு சொல்கிறது, இந்த கஷ்டத்தை, ஒரு கஷ்டத்தையாவது இன்றைக்கு நம் சமுதாயத்திலே நாம் சந்தித்திருக்கிறோமா? இத்தனை கஷ்டத்திலும் தான் ஈமான் வளர்கிறது. இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தோம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல யாருக்கும் மனம் வரவில்லை. பெருமானார் ஊரை விட்டு தாயிஃபுக்கு செல்லலாம் என்று முடிவுக்கு வருகிறார்கள். தாயிஃபுக்கு செல்லலாம், அங்காவது சென்று ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லலாம், அங்கு ஏற்பவர்கள் சிலர் இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஸைதை அழைத்துச் செல்லுகிறார்கள். யார் அந்த ஸைத்? கதீஜா ரலியல்லாஹு தஆலாவினுடைய அடிமை ஸைத். கதீஜா ரலியல்லாஹுவினுடைய அடிமை ஸைத் ரலியல்லாஹ். ஸைதை கடத்திட்டு வந்து, சுதந்திரமான மனுஷன்னா கடத்திட்டு வந்து விற்பனை செய்து விடுகிறார்கள். கதீஜா ரலியல்லாஹ் வாங்கிக் கொள்கிறார்கள். வாங்கி பெருமானாருக்கு கதீஜா ரலியல்லாஹ் அன்பளிப்பு செய்கிறார்கள். அண்ணல் பெருமானார் உரிமை விட்டார்கள். அந்த ஸைத் ரலியல்லாஹ்வை எங்க வேண்டாலும் போப்பான்னாங்க. உங்களோடே இருக்கிறேன் நாயகமே என்று ஸைத் இப்னு ஹாரிஸா இருக்கிறார். பெற்றோர்கள் வந்து விடுகிறார்கள். தன் பிள்ளை இருப்பது தெரிகிறது. பெருமானாரிடத்திலே வந்து சொன்னார்கள், என்ன விலையோ அத்தனையும் கொடுத்து விடுகிறோம், அதுபோன்று 2 மடங்கு கொடுத்து விடுகிறோம், அந்த ஸைதை என்னிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று சொல்ல, ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எல்லாம் வேண்டாம், ஸைதை நீங்கள் அழைத்துச் செல்லலாம், அவர் வந்தால் நீங்கள் அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்ல, கடும் கஷ்டத்திலே வாடுகிற பொழுது கூட பெற்றோர் அழைக்கிறார்கள். அம்மா ஸைதே, நீ எங்களோடு வந்து விடம்மா. வேண்டாம், நான் நாயகத்தை விட்டு வர மாட்டேன். பெற்றோர்களை இழந்து எனக்கு பெற்றோர் வேண்டாம், பெருமானார் தான் வேண்டும் என்று ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு பெருமானாரோடு வாழ்ந்த வாழ்க்கை. இந்த ஸைத் ரலியல்லாஹுவை கையிலே பிடித்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு ஏகத்துவத்தை சொல்வதற்காக புறப்பட்டு செல்கிறார்கள். சகீஃப் கூட்டத்தார்கள் தாயிஃபிலே வசிக்கிறார்கள். 3 பெரும் தலைவர்கள், அப்துலைல், மஸ்ஊத், ஹபீப் என்று சொல்லுகிற 3 தலைவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக சக்கரவர்த்தி, நினைத்தால் எதையும் சாதித்து காட்டுகிற ஆற்றல் படைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துலைலின் வீட்டின் கதவை தட்டுகிறார்கள். அப்துலைல், நான் அல்லாஹ்வின் தூதன், அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான், ஏகத்துவத்தோடு அனுப்பி இருக்கிறான் என்று சொல்ல அவன் காரி உமிழ்கிறான். காபாவுடைய திரையை வச்சிருந்தான், கையில புடிச்சிட்டு வந்து இந்த திரையின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், உன்னை போய் அல்லாஹ் ரசூலா அனுப்பணும், வேற ஆளே கிடைக்கலையான்னா. மஸ்ஊதிடத்திலே சென்றார்கள். நான் அல்லாஹ்வின் தூதன், அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்ல, அல்லாஹ் தூதுவராக மலக்கை அல்லவா அனுப்பி இருக்க வேண்டும், உன்னை போய் அனுப்பி இருக்கிறாரே, இதெல்லாம் வேற ஆள்கிட்ட போய் சொல்லுன்ட்டான்.
ஹபீபிடத்திலே செல்லுகிறார்கள். பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்வினுடைய ரசூல் நான் என்று சொல்லுகிற பொழுது, உன்னை நான் ஒன்றும் பேசவில்லை, உண்மையிலேயே ரசூலா இருந்தா அந்த பாவம் எனக்கு வந்துரும், ரசூலா இல்லைன்னு சொன்னாக்கா உன்னை தண்டிப்பதில் தவறு கிடையாது, எதுவென்று எனக்கு தெரியாததால் உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அனுப்பி விடுகிறான். ஆனாலும் கூட அந்த அப்துலைலும் அந்த மஸ்ஊதும் சிறுவர்களை ஏவுகிறார்கள், வாலிபர்களை ஏவுகிறார்கள். யாரோ அல்லாஹ்வின் தூதர் என்று பைத்தியம் பிடித்து சொல்லுகிறார், ஊரை விட்டே விரட்ட வேண்டும், அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல சிறுவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். பெருமானாரும் ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலாவும் ரோட்டிலே நடக்கிற பொழுது, புனித தூதர் நடக்கிற பொழுது கல்லை விட்டு எறிவார்களாம். பெருமானார் நடக்கிறார்கள், கல்லுக்கு பூவை கொண்டு பூஜை செய்த மக்கள், கல்லுக்கு பூவை கொண்டு பூஜை செய்த மக்கள் இன்றைக்கு பூவை கொண்டு பூவையே கல்லால் எரிகிறார்கள். பெருமானார் என்ற பூவை கல்லால் எரிகிறார். பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வதனமெல்லாம் கல்லடிபடுகிறது. ஸைத் ரலியல்லாஹு சுற்றி சுற்றி வருகிறார்கள். நாயகத்தின் மீது கல்படாமல் இருப்பதற்காக சுற்றி வருகிறார்கள். ஒரு பெரிய கல் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹுவின் தலையில் தாக்குகிறது. ஸைத் இப்னு ஹாரிஸா மயக்கமுற்று விழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸாவுக்கு தெளிவை கொடுக்கிறார்கள். அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னால் அல்லாஹ் இது போன்ற சோதனைகளை வழங்குவான் மகனே, நீ கவலைப்படாதே, நீ கவலைப்படாதே என்று பெருமானார் 10 நாட்கள் தாயிஃப் நகரத்தினுடைய ஒவ்வொரு வீதியாக பெருமானார் செல்லுகிறார்கள். கல்லால் அடிக்கிறார்கள், செல்கிறார்கள், சொல்லால் அடிக்கிறார்கள். இவரை போய் அல்லாஹ் அனுப்ப வேண்டுமா என்று ஏளன பேச்சு பேசுகிறார்கள். களைத்து போன நாயகம், உணவில்லை, உணவு கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. களைத்து போன நாயகம் காசு கொடுத்து கடையில் வாங்குவதாக இருந்தாலும் கடையிலும் தடை செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு உணவில்லாமல் தவிக்கிறார்கள். ஒரு தோட்டத்தின் ஓரத்திலே உத்பா ஷைபா இவர்களின் தோட்டத்தின் ஓரத்திலே போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களைத்து அமர்கிறார்கள். அங்கிருக்கிற வருகிற ஓடையில் ஒளி செய்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்அத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறார்கள். ரப்புல் ஆலமீனே, ரப்புல் ஆலமீனே, என்னுடைய ஆற்றல் குறைவானது ரப்பே, உன்னுடைய ஆற்றல் நிறைவானது ரப்பே. இவர் தொழுவதையும் இவருடைய நடவடிக்கைகளையும் பார்த்துக் கொண்டே இருக்கிறார் உத்பாவும் ஷைபாவும். அடிமைகள் அழைத்து உணவு கொண்டு போய் கூடுவர்களுக்கு என்ற திராட்சையினுடைய ஒரு கொத்தை கொடுத்து அனுப்புகிறார். திராட்சை கொத்தை கொண்டு வருகிறார் அடிமை உத்தாஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சாப்பிடுகிற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சாப்பிடுகிறார்கள். இதை கேட்ட அந்த அடிமை, எங்க ஊர்க்கார் சொன்னது மாதிரி சொல்கிறீர்களே என்றார். பெருமானார், நீ எந்த ஊரப்பா என்று கேட்கிறார்கள். நீ எந்த ஊரப்பா என்று கேட்கிற பொழுது, நான் நைனுவாவை சார்ந்தவன் என்று சொல்ல, நைனுவாவை சார்ந்தவரா? அங்கு யூனுஸ் என்று ஒருவர் இருந்திருப்பாரே. ஆம், யூனுஸ் என்று ஒரு நபி இருந்தார். அவருடைய குடும்பம், கோத்திரம், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அத்தனை பேர்களையும் பெருமானார் சொல்லி, அந்த வரிசையில் வந்தவன் தான் நானும் ஒரு நபி என்று சொல்ல, அந்த உத்தாஸ் நெற்றியை முத்தமிடுகிறார், கையை முத்தமிடுகிறார், காலை முத்தமிடுகிறார், நெற்றியை முத்தமிடுகிறார், கைகாலை முத்தமிடுகிறார். இதை பார்த்துக் கொண்டே இருந்த அந்த உத்பாவும் ஷைபாவும் உத்தாஸை அழைத்து நையம் புடைக்கிறார்கள். உனக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னார், ஏதோ வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சாப்பாடு கொடுக்க சொன்னார். அவர் கைகாலை முத்துகளிலே ஏகத்துவம் உள்ளே இறங்கிவிட்டதே உத்தாஸுக்கு. அவர் அல்லாஹ்வின் நபி. ஒரு முறைதான் பார்த்தார், பெருமானாரை ஒரு முத்து முத்தினார், இவ்வளவுதான். ஆனால் சொன்னார், என் உயிர் போனாலும் அவர் அல்லாஹ்வின் நபி, அவரை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். என் உயிர் போனதற்கு பிறகுதான் அவரை கை வைக்க முடியும் என்று உத்தாஸ் நிற்கிறார். தோட்டத்தை விட்டும் துரத்தப்படுகிறது. பெருமானாரும் ஸைத் இப்னு ஹாரிஸா தாயிஃப் நகரத்து வீதியிலே தோட்டத்தை விட்டு வெளியே வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு மரத்தடியிலே பெருமானார் சாய்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். போதும் நாயகமே, போதும் நாயகமே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கஷ்டப்பட்ட பொழுது கேட்டார்களே, ரப்பிலா ததர் அலல் அர்லில் காஃபிரீன தய்யாரா, ஒரு காஃபிரை விடாதேன்னு கேட்டாங்க. நான் தான் வெள்ளப் பிரளயத்தை கொடுத்து அழிச்சேன்,
ஒவ்வொரு நபியா சொல்றாங்க, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கௌம நான் தான் அழிச்சேன், நீங்க சொல்லுங்க நாயகமே, இந்த மலையை தலைகீழ புரட்டி போட்டா எல்லாம் அழிந்து போய் விடுவார்கள் நாயகமே, உங்கள் ரத்தம் பூமியில் படக்கூடாது நாயகமே, இது இறைவனுக்கு பிடிக்காது நாயகமே, உங்கள் ரத்தம் பூமியில் படக்கூடாது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரமுயர்த்தி சொன்னார்கள், ஜிப்ரீல் அருகில் இருக்கிறார்கள், ஸைத் இப்னு ஹாரிஸா இருக்கிறார்கள், யா அல்லாஹ் இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றாலும் இவர்களின் சந்ததிகள் ஈமான் கொள்வார்கள் ரப்பே, இவர்களை மன்னித்து விடு ரப்பே, இவர்களை மன்னித்து விடு ரப்பே, இவர்களுக்கு இரஹம் காட்டு ரப்பே, இரக்கம் காட்டு ரப்பே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்துவிட்டு அன்று இரவு பெருமானார் தொழுது கொண்டிருக்கிறார்கள். பெருமானாரை நிராசையாக்கி அல்லாஹ்வுக்கு பழக்கமில்லை. வெறுமனே பெருமானாரை வெறுங்கையோடு அனுப்பி ரப்புல் ஆலமீனுக்கு பழக்கமில்லை. ஜின்களின் கூட்டம் வருகிறது. 7 பேர்கள் சூரத்துல் ஜின்னிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். அவர்கள் வந்து பெருமானார் ஓதுகிற அந்த வாசகங்களை கேட்டு அவர்கள் ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மக்கள் ஈமான் கொள்ளவில்லை, ஆனால் அந்த 7 ஜின்களும் பெருமானாரை கொண்டு ஈமான் கொண்டது. அவர்கள் தாயிகளாக மாறுகிறார்கள், ஜின் வர்க்கத்திற்கு தாயிகளாக அவர்கள் மாறினார்கள்.